ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போனாலும், தெலுங்கு வெர்ஷனில் இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டை தமிழில் நம்ம மிஸ் பண்ணாலும், தமிழ்லையும் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்க. அதை அந்த வாரத்திலே சூப்பராக சுவாரஸ்யமாக முடிச்சிருவாங்க. அப்படி தான் பார்த்தோம்னா, முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் வக்கீலை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி போனாங்க. கடைசியில் அவங்களுக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அபியால் அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்குது. இதுக்கடையில் வசுந்தராமா சொன்ன மாதிரி, அதாவது கோயிலில் போயிட்டு அவங்களுடைய அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றணுங்கிறதுக்காக துலாபாரம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா லாஸ்ட் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வெயிட் இந்த பக்கத்து வரவே இல்லை. அப்போ தான் சித்தர் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கணவனுடைய மனசில் இருக்க அந்த சஞ்சலம் தீரலை அப்படின்னா என்ன தான் வச்சாலும் அந்த வெயிட் இந்த பக்கத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அபி பார்த்தோம்னா கழுத்தில் இருக்க தாலியை கழட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தான் ஒய்ஃபாகவே ஏற்றுக்கல அபியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் இருக்கிறதுனால தான் தாலியை கழட்டுறாங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. குறிப்பாக அஞ்சலிலாம் என்ன அபி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் தாலி கழட்டுறதுக்குலாம் போகிற மாதிரிலாம் விடமாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம்னா ராகவ் வந்து அபி சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவெலாம் பார்க்கும்போது அஞ்சலி பக்கத்தில் அந்த சங்கர் நிற்கிற மாதிரி இருக்கிறது முரளி அந்த மாதிரி தான் சொல்லி அபியை ஏமாற்றிருப்பாங்க. அபி சொல்கிறது உண்மையும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் பார்த்தோம்னா அபி ராகவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஹைலைட் பண்ணி ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்லலாம் ஸ்டார்டிங்லேயே ஒரு 100வது எபிசோட் அந்த மாதிரி போகும்போதே பார்த்தோம்னாவே முரளியோட கேரக்டர் அபியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர எமோஷனலாகவும் பார்த்தா சைக்கோ மூவி மாதிரி தான் கொண்டு போவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத மாதிரி, இப்போ அடுத்தவங்களுக்கு சொன்னால் இவங்களுக்கு அதனால் பிரச்சனை வந்துருமோ, முரளியை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் முரளி கேம் ஆடுற மாதிரி தான் தெலுங்கு வெர்ஷனில் இருக்கும். இப்போ தமிழ்லையுமே ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா அபிக்கு வந்து அந்த ஆஃபீஸில் இருந்து செந்திலன் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா ஸ்டோரி செம்ம பெரிய ஒரு சேஞ்ச் ஓவராக மாறிடும். இது மட்டும் இல்லாமல் அவங்க ரூமுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குல்ல, ஏற்கனவே பார்த்தோம்னா அங்கே வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து அந்த இதுக்குள்ளார கப்போர்டுக்குள்ளார போட்டிருக்காங்கல்ல தர்மான்னு, அது கிடைச்சாலுமே ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். ஆனால் ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது முரளிக்கு அகேன்ஸ்டாக உள்ள ஸ்டோரி வந்து மாற்றிடுவாங்க ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 3-4 வாரத்துக்கு மேலே ஒரே மாதிரி பேட்டர்னில் அப்படியே போரிங்காக போய்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டோரியை மாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு ப்ரோமோ எப்படி வருது, அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.